அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டிருந்த இடர்பாட்டை தாங்கிக் கொள்ள இயலாமல் அண்மையில் மரணமடைந்த 7 பேர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 21 லட்சம் ரூபாய் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி குடும்ப நல நிதி உதவியாக இன்று வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் சார்பில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியை வழங்கினர். இதுவரை 251 பேர்களின் குடும்பங்களுக்கு 7,53 லட்சம் ரூபாயும், 4 பேர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் 7,55 லட்சம் ரூபாய் மக்களின் முதல்வர் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக்கு ஏற்பட்டிருந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் தீக்குளித்தல், தூக்கிடுதல், விஷம் அருந்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் மரணமடைந்த 244 பேர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் செயல்களில் ஈடுபட்ட 4 பேர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்ததை தொடர்ந்து மொத்தம் 7,34 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் வட சென்னை தெற்கு, வேலூர் கிழக்கு, திருப்பூர் புறநகர், புதுக்கோட்டை, மதுரை புறநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 7 கழக உடன்பிறப்புகள் மரணமடைந்த செய்தியை அறிந்த கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா மிகுந்த மனவேதனை அடைந்ததோடு மரணமடைந்த கழக உடன்பிறப்புகளின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து குடும்ப நல நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா சார்பாக இன்று கழக அவைத் தலைவர் திரு மதுசூதனன், கழக இலக்கிய அணி செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி வளர்மதி, கழக அமைப்புச் செயலாளரும் கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினரும் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சருமான திருமதி கோகுல இந்திரா, கழக மாணவர் அணி செயலாளர் திரு SR விஜயகுமார் MP, வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலகங்கா மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக ஆட்சி மலர்வதில் ஏற்பட்டிருக்கும் கால இடைவெளி குறித்து அரசியல் எதிரிகள் பரப்பிய வதந்திகளை கேட்டு மனம் வெதும்பி ரயில் முன் பாய்ந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்ட வடசென்னை தெற்கு மாவட்டம் எழும்பூர் பகுதி 77வது தெற்கு வட்ட கழக மேலமைப்பு பிரதிநிதி திரு ராஜா இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருடைய மனைவி திருமதி விஜயலட்சுமியிடம் குடும்ப நல நிதி உதவியாக 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். என் பிள்ளைதாம்மா என் குடும்பத்தை காப்பாற்றுறாஜா, அம்மா அம்மா அம்மான்னுட்டு அம்மாவுக்காக உயிரை விட்டாருமா. அம்மா இந்த நிதி வழங்கினது எங்களுக்கு கோடான கோடி நன்றிம்மா. எங்கள் பட்டு நாங்கள் உங்களை விட்டு மறக்க மாட்டோம்மா. என்னைக்கு அம்மாவுக்காக இருப்போம்மா. நாங்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவருமான திரு தமிழ்மகன் ஹுசைன், கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு KT பச்சைமால், நாகர்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஞ்சில் முருகேசன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் நம் அரசியல் எதிரிகள் பரப்பிய வதந்திகளை கேட்டு மனம் வெதும்பி விஷம் அருந்தி தன் உயிரை மாய்த்துக் கொண்ட நாகர்கோவில் நகர 21வது வார்டைச் சேர்ந்த திரு சலீம் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருடைய மகன் திரு சரபுதீனிடம் குடும்ப நல நிதி உதவியாக 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கழக பணியில் ஈடுபட்டிருந்தபோது மரணமடைந்த சங்கராமநல்லூர் பேரூராட்சி 8வது வார்டைச் சேர்ந்த திருமதி பத்மாவதி இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருடைய கணவர் திரு பெருமாள் சாமியிடம் குடும்ப நல நிதி உதவியாக 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். எங்களோட குடும்ப நல கருதி அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்த நிதி உதவிக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான திரு செல்லூர் ராஜு, மதுரை மாநகராட்சி மேயர் திரு வி ராஜன் செல்லப்பா, மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துராமலிங்கம் MLA மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் அரசியல் எதிரிகள் பரப்பிய பொய்ச் செய்திகளை கேட்டு மன உளைச்சல் காரணமாக மாரடைப்பால் மரணமடைந்த மதுரை புறநகர் மாவட்டம் அவனியாபுரம் பகுதி 55வது வட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு லெனின் பாண்டி,
தீக்குளித்து மரணமடைந்த இவருடைய மனைவி திருமதி அழகி மீனா ஆகியோரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 6 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை அவர்களுடைய பிள்ளைகளிடம் வழங்கினர். அம்மா பதவி ஏற்க முடியாத கஷ்டத்தினால டெய்லி எங்கள் அம்மாவை நினச்சி மாரடைப்புனால இறந்து போனார். அதை நினச்சி எங்கள் அம்மா மறுநாள் மண்ணெண்ணெய் ஊற்றி செத்து போச்சு. எங்களுக்கு அனாதையாக நின்றதுக்கு எங்கள் அம்மா உதவி பண்ணது. முதலமைச்சர் எங்கள் அம்மா அப்பா மாதிரி உதவி பண்ணி 6 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். என் படிப்புக்கு, எங்கள் அண்ணன் தம்பி செலவுக்கு, என் தம்பி படிப்புக்கு உதவி பண்ணதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான திரு கே சி வீரமணி, வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு NG பார்த்திபன் மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக பணியில் ஈடுபட்டிருந்த போது மரணமடைந்த காட்பாடி வடக்கு பகுதி 3வது வட்டக்கழக மேலமைப்பு பிரதிநிதி திரு கனக விஸ்வலிங்கம் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருடைய மனைவி திருமதி மோகனாவிடம் குடும்ப நல நிதி உதவியாக 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டாங்க. கோயிலுக்கு வந்து அம்மா முதலமைச்சர் வரணும், நான் மலைக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க. மலைக்கு போன இடத்துல காலமாயிட்டாங்க. அம்மா எங்களுக்கு இந்த நிதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக பணியில் ஈடுபட்டிருந்த போது மரணமடைந்த அன்னவாசல் ஒன்றியம் கோத்திராப்பட்டி ஊராட்சி மலைக்குடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு வி செல்வத்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருடைய மனைவி திருமதி பானுமதியிடம் குடும்ப நல நிதி உதவியாக 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். இன்று மட்டும் அண்மையில் மரணமடைந்த 7 பேர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 21 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்பட்டது. அம்மா விடுதலை ஆனதுனால எங்க வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வெடி வாங்க போனவர் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அது அம்மாவுக்கு தெரிஞ்சு நிதி உதவி 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. நன்றி. இதுவரை 251 பேர்களின் குடும்பங்களுக்கு 7,53 லட்சம் ரூபாயும் 4 பேர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 7,55 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கழக நிர்வாகிகளை தங்களுடைய இல்லங்களுக்கே அனுப்பி வைத்து நிதி உதவியினை வழங்கச் செய்த ஏழை எளிய மக்களின் கண்கண்ட காவல் தெய்வம், தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம், கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு நிதி உதவியினை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய குடும்பங்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை கண்ணீர் மல்க தெரிவித்துக் கொண்டனர்.